பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம். இப்போ நம்ம ஸ்ரீமத் பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் சாங்கிய யோகம். இதில் 39வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ஆத்ம தத்துவத்தை பற்றிய அறிவு உனக்கு புகட்டப்பட்டது. இனி பார்த்தா யோகத்தை பற்றி கேள். யோக புத்தியை பெறுவாயாகி நீ கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவாய். நல்ல அற்புதமான ஸ்லோகம். இது வரைக்கும் நம்ம ஆத்ம தத்துவத்தை பற்றி தத்துவம்னா மாறாதது, இதை நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். இது வரைக்கும் சொல்லி கொடுத்தார். இப்போ யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். யோகம்னா என்னான்னு பார்க்கணும். முதல்ல யோகம்னா நான் புரிஞ்சுக்கிறோம். யோகம் என்ன, போகம்னா என்ன, ரெண்டு இது இல்லையா? போகம் முடிவானது போகம், அதாவது முற்றுப்பெறக்கூடிய ஒரு 4 மணி நேரம், 1 மணி நேரம், 1 வருஷம், 6 மாதம் இப்படின்றது போகம். யோகம்னா முடிவே இல்லாது, இன்ஃபினிட்டி, அப்பேற்பட்ட ஆனந்தத்தை கூடியது தான் யோகம். அப்போ அந்த யோக புத்தியை கொடுக்கும். அப்படி அந்த யோகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவோம். கர்ம பந்தம்னா என்ன? இந்த கர்மம் செய்யக்கூடியதுனால் வினைப்பெண், பாவம் செஞ்சால் நரகம், புண்ணியம் செஞ்சால் மோட்சம், மறுபடியும் பிறவி எடுக்கணும் சொர்க்கலோகம், புண்ணியம் செஞ்சால் சொர்க்கலோகம். இப்படி மாறி மாறி நம்மளை கயிறு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கும், விடாது ஜவ்வு மாதிரி பிடிச்சி பிறவி. இந்த பிறவி என்னென்ன செய்யணுமோ அதுக்கு உண்டானது அனுபவிக்கணும். இது கர்ம பந்தம், சொந்த பந்தம் அப்படி தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். இதிலேருந்து விடுபட்டால் தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும். அதை பற்றி சொல்கிறார். அதை இனிமேட்டு அந்த கவனிச்சோம்னா நம்ம யோகத்தை பற்றி புரிஞ்சுக்கலாம். ஓம் சக்தி ஓம். ஓம் தத் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம்.